ஒரு பைசா கூட செலவு இல்லாம நாங்களே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன்ல. ஹலோ, காசு தானே வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க. இதுல பணம் மட்டும் இல்ல, எங்க 3 பேர்த்தோட உழைப்பும் இருக்குது. பாண்டியன் உனக்கு அண்ணன் பாஸ், ஆனா எங்களுக்கு மச்சான். அத்த மறந்துடாத. எப்பா பார்த்தாலும் நான் தான் ஏதோ தனிப்பிறவி மாதிரி பேசிட்டு இருக்கிற. வீரா, இங்க பாரு, எங்க மச்சானுக்கு நாங்க செய்றோம். இத தடுக்கிற உரிமை உனக்கு இல்ல. உங்களை பெத்த உங்க அம்மா, அதான் எங்க அத்தை, அவங்களுக்கே கிடையாது. பினிஷ். வீரா, சந்தோஷமா இரு. காலையில வரைக்கும் நீ சந்தோஷமா தானே இருந்த. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அந்த போலீஸ்காரங்களாம் வந்தாங்க. இதோ ஆட்டோல ரெடி ஆகி எல்லாம் சரியாயிடுச்சு. சிரிச்சுக்கிட்டே இரு வீரா. நம்ம சந்தோஷத்தை நாம தான் முடிவு பண்ணணும். அத நம்ம மத்தவங்க கையில எல்லாம் கொடுக்க கூடாது. இப்ப சிரிக்க போறியா இல்ல காது மேல உன்னை வச்சு சிரிக்க வைக்கவா? சரிடி சரிடி. அப்பா, இப்பதாண்டா எனக்கு பாக்குறதுக்கே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எப்போ எல்லாரும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா விட்டுடாம கை தூக்கி கொடுக்கணும். ஆனா வீரா, நீயும் ஆட்டோவை டெக்கரேட் பண்ணதை விட என் மருமகனுங்க 3 பேரும் ஆட்டோவை சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கானுங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு? தோத்துட்டோன்னு நினைக்கிறியா? ஆமா, கொஞ்ச நேரம் தான் அழுதாளுக, மறுபடியும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளுக. சிரிச்சிட்டு போறாளுங்கம்மா, இடையில அழுதாளுங்கள. அத பார்த்து நமக்கு சந்தோஷமா இருந்துச்சுல, அவ்வளவுதான், விடு. நாளைக்கு அவளுங்க அண்ணன் பிறந்த நாள் இல்ல, இதை விட ஸ்பெஷலான ஐட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். என்னடி? பாண்டியன் செத்ததுக்கு இந்த குடும்பம் தான் காரணங்கிறத அந்த வீரா என்னைக்குமே மறந்துடக்கூடாதுமா, மன்னிக்கவும் கூடாது. இத்தனை நாளா அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல, நாளைக்கு அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ண போறேன். அதுக்கு ஆளும் செட் பண்ணிட்டேன். சூப்பர் டி. என்னண்ணே வீரா அவங்க ஃபேமிலி இன்னும் யாரும் வர காணோம்? 8 மணிக்கு தாண்டா வர சொல்லியிருக்கோம். ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆக தாண்டா செய்யும். சரி, நீ போ. வா வீரா, வா. வாமா வீரா. வணக்கம்மா. வாங்க. வா வீரா, வணக்கம். நான் ஆட்டோ அங்கே விட்டுறேன். வாங்க ஐயா, வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்கம்மா, வாங்க. வாங்க. வாங்க, வணக்கம். வாங்க தம்பி, வாங்க. அண்ணே, வீரா, ஸ்டாண்டே கலக்கலா ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமாம்மா, பாண்டிய இருந்தா இந்த ஸ்டாண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்களும் வச்சுக்கணும்ல. வீரா, லட்சுமி அம்மா, எல்லாரும் வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள திறப்பு விழாவை நடத்திடலாம். மாமா, நீங்களும் வாங்க. அம்மா, நான் எதுக்குமா? வாங்க மாமா. இல்ல நீங்க பண்ணுங்க. அண்ணே, எல்லாருமே வாங்கல. இதனே ஒருத்தவங்களோட முடிவா என்ன? எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு தானே. எங்க அண்ணன் எல்லாருக்குமே பொதுவானது. நீங்க எல்லாருமே வாங்கனே. வாங்க. அங்க போங்கம்மா. வாங்க. போய் நில்லுங்க. ஆரம்பிங்க. வாங்க மாமா. இருங்க வர. நீயே ஒதுங்கி நிக்கிற. வேணாண்டி, நீ போ. வா. சொன்னா கேளு வீரா. வான்னு சொன்னேன். வா வா. டேய், என்னடா நடக்குதுங்க?
இதெல்லாம் செய்யறதுக்கு உங்க மனசாட்சி உறுத்தலையா? டேய் சங்கரு, எங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்னன்னா நம்ம பாண்டியனை கொன்ன குடும்பம்னா இது. அவங்க தான் வெள்ளையும் சொல்லியமா வந்து நிக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்கள ரிப்பன் கட் பண்ண சொல்றீங்க. அது எப்படின்னா சாவுக்கு காரணமானவங்களே ஃபங்க்ஷன் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஏன் வீரா, அவங்க தான் சொல்றாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? டேய் எதுக்குடா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்னடா? எது? நீங்களாம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா இருக்கலாம், எங்களால எல்லாம் மறக்க முடியாது. எனக்கு ஸ்டாண்டுக்கு வரும்போதெல்லாம் பாண்டியன் ஞாபகம் தான் வருது. அவங்க வீட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பாண்டியனை கொன்னதுதான் ஞாபகம் வருது. இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த குடும்பம் இங்க இருக்க கூடாது. டேய் சங்கரே, சும்மா இருடா. இருக்க கூடாதுண்ணா, இல்லைன்னா நாங்க எல்லாரும் கிளம்புறோம். டேய் வாங்கடா. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் ஏய், இருடா. இருங்க. அண்ணா போகாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, இங்கே இருங்கண்ணா. வேண்டாண்ணா, போடுறீங்க. ப்ளீஸ்ண்ணா. தம்பி, எங்களால இந்த ஃபங்க்ஷன் தடப்படக்கூடாது. நீங்க பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம், நீங்களே செய்யுங்க. மாமா ஐயா, நீங்க எதுக்குயா போகணும்? டேய் சங்கரே, ஏன்டா இப்படி பண்ற? நான் தானே தப்பு பண்ணேன், நான் போயிடுறேன். நடந்த தப்புக்கும் என் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்கள இங்க இருக்க விடுங்க. எங்க போற? வீரா, என்னால பிரச்சனை வேணாம் வீரா, சொன்னா கேளு. பிரச்சனையே நடந்தாலும் நீ இங்க தான் இருக்கணும். சொல்ல போனா நீ தான் இங்க இருக்கணும். சங்கரனா, உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன வீரா, நீ அவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்றதுக்காக எங்க நண்பனுக்கு நடந்ததை எங்களால மறக்க முடியாது. சரிண்ணா, நீ மறக்கவே வேணாம், அதை நீ உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. ஆனா நீ யார தப்பா பேசுறியோ அந்த மாறன் தான் உங்களுக்காக இவ்வளோத்தையும் செஞ்சிருக்கான். அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? உங்க மொத்த குடும்பத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல ஆரம்பிச்சு இந்த ஆட்டோ சங்கத்துல இருக்கிற அத்தனை பேரோட பசங்களுக்கு படிப்பு விஷயத்துல இருந்து எல்லாத்த பத்தியும் யோசிச்சு எல்லாத்தையும் முறையா பிளான் பண்ணி வச்சிருக்கானே. அவன் உங்க விரோதி இல்லன்னு அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் அண்ணன் இருந்திருந்தா என்ன செய்யுமோ அது அத்தனையும் மாறன் செஞ்சிருக்கான். ஆனா அவன் உங்களுக்கு தப்பா தெரியறான்ல. அண்ணே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுதான் என் குடும்பம். நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அத நாங்களே புரிஞ்சுக்கிட்டு நாங்க எங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டேனே. திரும்ப இந்த மாதிரி குறுக்க வந்து குழப்பம் பண்ணாதனே. ஓ, நாங்க குழப்பம் பண்றோமா? சரி சரி, இவன் உன் புருஷன்றதுக்காக எல்லாத்தையும் நீ மறந்துருக்கலாம், எங்களை மறக்கவும் சொல்லலாம். இதோ இங்க மூத்த தங்கச்சி கண்மணி நிக்குதே, அது எதையும் மறந்துருக்காது. என்ன கண்மணி, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன் அண்ணனை கொன்னவன் கண்மணி. அவனை பார்த்து ரத்தம் கொதிக்கல. அவன் திறப்பு விழா பண்றேன்னு வந்திருக்கா, அது உனக்கு தப்பா படல? ஓ, பணங்காசை பார்த்த உடனே பழசெல்லாம் மறந்துட்டியா? என்னோட பழகின உங்களையும் நான் என் அண்ணனா தான் பார்த்தேன். அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். ஆனா உங்களோட நோக்கம் தப்பா இருக்கு. நீங்க குழப்பம் பண்ணணும்னு மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா, நீங்க பாருங்க,
ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது எங்க குடும்பம். உங்களுக்கு நாங்க வேணும்னா நம்ம குடும்பமா சேர்ந்து வேண்டிக்கலாம். ஆனா இனிமே எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனீங்க, அது யாரா இருந்தாலும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் இங்க பாருடா, நாங்க ஒன்னு அடிக்கலான்னு பார்த்தோம், தங்கச்சி அடிச்சிருச்சு. பேசாம வாயை மூடிட்டு இரு. தங்கச்சிகளா நீங்க வாங்கம்மா, திறந்து வைங்கம்மா. தம்பிகளா நீங்களும் வாங்க. ஐயா வாங்க. வா கண்மணி. வாங்கம்மா, டைம் வா. ஆகுது. வா. பாண்டியன் பிறந்த நாளைக்கு எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடணும். வீரா நீ முதல்ல எடுத்துக்கமா. எல்லாருக்கும் முதல்ல கொடுங்க. எடுத்துக்கமா. சங்கர் எடுத்துக்கடா. ஏய் எடுத்துக்கப்பா. டேய் இதெல்லாம் பார்க்க கூடாதுடா, எடுடா. நல்லதே நடக்கும்டா, எடு. அண்ணே, உன் சாவுக்கு யாரு உண்மையான காரணங்கிறத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். இது நான் உனக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம். கண்மணி, மாமா, நீ மீரா மாறனுக்காக பேசுனது கூட பெருசு இல்லம்மா. ஆனா நீ இந்த குடும்பம் தான் பெருசுன்னு பேசின பத்தியா, நீ எல்லாரையும் ஜெயிச்சிட்டம்மா. அக்கா, சும்மா விளையாட்டுக்கு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சு இப்ப ரேஸ் ஓட்டுற அளவுக்கு வந்துட்ட. போற போக்க பார்த்தா ஆட்டோ ஓட்டுறதுலயே அண்ணனையும் மிஞ்சிருவ போலயே. ஏய், என்னைக்குமே நம்ம அண்ணனை யாராலையும் மிஞ்ச முடியாது பிருந்தா. கொஞ்சம் ஒரு மாதிரி ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆரம்பத்துல நீ ஆட்டோ ஓட்டுனதை பார்த்து எங்களுக்கும் விருப்பமே இல்லை. ஆனா நீ இந்த ஆட்டோவை ஓட்டாம இருந்திருந்தா இன்னைக்கு இது நம்ம கையை விட்டு போயிருக்கோம்ல. அம்மா சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ நம்ம கூட இருக்கும்போது நம்ம அண்ணனும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு வீரா. அண்ணன் நம்மள இப்படி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும்ல. சந்தோஷப்படும் தான், ஆனா மனசுல ஏதாவது வருத்தம் இருந்திருக்கோண்டி. ஏண்டி அப்படி சொல்ற? இல்ல வீரா, நம்ம எல்லாரும் நல்லா தான் இருக்கோம், நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம அண்ணன் நம்மள வேற மாதிரி வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுல்ல. என்ன விடு, நீ படிச்சு முடிக்கணும், இதோ பிருந்தா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும், அவளையும் சொந்த கால்ல நிக்க வைக்கணும். அப்பதாண்டி அண்ணனுக்கு நிஜமான நிம்மதி கிடைக்கும். அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் நகர்லையே வீரா. கண்மணி, எங்களுக்கும் கல்யாணம் தான் ஆயிருக்கு. நானும் பிருந்தாவும் எதுவும் இன்னும் விட்டுறல. கண்டிப்பா சீக்கிரமே நானும் என்னோட படிப்பை முடிச்சிருவேன். பிருந்தாவையும் மேல படிக்க வச்சிடலாம், அவளை சொந்த கால நிக்க வைப்போம். எல்லாமே நடக்கும் கண்மணி. முதல்ல ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு
அவனோட குடும்பம் சரியா இருக்கணும். குடும்பம் தான் ஒரு மனுஷனோட வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே காரணம். குடும்பம் தான் ஒரு மனுஷனோட பலம். அண்ணன் நம்ம கூட இல்லைனாலும் ஆனா குடும்பம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. ஆமாண்டி. கண்மணி, நான் உன்னை கேட்டா நீ மறைக்காம உண்மையை சொல்வியா? என்னடி கேளு. இல்ல, நீ சந்தோஷமா தானே இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. டேய், வண்டி ஓட்டிட்டு இருக்கல, அப்புறம் பேசுறா. சரி, அப்படி ஓரமான ஹலோ பேசு. இருடா. ஹலோ ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். நேத்து எங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு கேட்டீங்கல்ல? ஆமா சார். அந்த நம்பரை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. என்னடா ஆச்சு? ஏய், என்ன? அன்னைக்கு ரைடு வந்தாங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்பர் கேட்டிருந்தேன். அவர் அனுப்பிச்சிருக்காரு. என்னாச்சு? என்னாச்சு? அன்னைக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்பர் கேட்டிருந்தோம்ல, நம்பர் அனுப்பி விட்டுருக்காரு. என்னது? மாவால யார் நம்பரா? விஜயோட நம்பரு. பாத்தியா? மாவளை அன்னைக்கு அமுகுனி மாதிரி இருந்துகிட்டு ஆட்டோல போதை பொருள் இருக்குன்னு சொல்லி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர வச்சிருக்கா. அந்த விஜய சும்மாவே விடக்கூடாதுடா. இரு வரேன். கிளம்புடா. வாடா, ஆட்டோல ஏறு. அம்மா, அம்மா, இங்க இருக்க விஜய். இங்கதான் இருக்கியா? இந்தா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? ஆர்டர் போட்டேன், இப்பதான் வந்துச்சு. நல்லா சில்லுன்னு இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? பின்ன இன்னைக்கு அவங்க அண்ணன் பேர்ல ஆட்டோ ஸ்டாண்ட் ஓபன் பண்ண போறேன்னு போனாலுங்கல்ல, போனவளுங்க இந்நேரம் நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்துட்டு இருப்பாளுங்க. அதை பார்க்கணும்லம்மா. அதுக்கு நம்ம ரொம்ப உற்சாகமா இருக்கணும்ல. அதுக்கு தான் இது. சாப்பிடு சாப்பிடு. அம்மா, அவளுங்க சூடா இருப்பாளுங்க. நாம இங்க சில்லுன்னு இருக்க வேணாமா? என்னக்கா, என்னையே அப்படி பாக்குறிய? அக்கா, உங்களுக்கு எதுக்கு என்னை அப்படி பாக்குறிய? ஓ, ஐஸ்கிரீம் வேணுமா? சாரிக்கா.
காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் இன்னொரு நாள் வாங்கி தரேன். என்னக்கா கோமா முறைச்சு பாக்குறிய? ஏதாவது பிரச்சனையா? என்னக்கா கேட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்கக்கா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஓ, என்னைய வீட்டை விட்டு விரட்டலான்னு பாக்குறீங்களா? என்னைய கொன்னு போட்டாலும் இங்கத்தே சாவேன்னு தவிர நான் அம்பிட்டு சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். போங்க, போய் உங்களுக்கு வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பாருங்க. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வேற ஏதாவது திட்டம் இருந்தா போடுங்க. போங்க. ஏண்டி போனா போகுது, துரோகியா இருந்தாலும் உங்களை கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா அண்ணன் ஆட்டோ மேலே கை வச்சிருக்க. என்ன பண்றீங்க? சும்மா விவீர மாட்டேன்டி. கையெடு. என்ன பண்ற? விஜய் பண்றீங்க. விஜய் என் வீர சொன்ன கேளு. விடுங்க. அக்கா அவளை விடாத. அவளெல்லாம் இப்படிதான் கவனிக்கணும். ஐயோ விடு அவள. இவ்ளோ தைரியம் உனக்கு? டேய் ஏதாவது பண்ணிட போறடா, நிறுத்த சொல். பண்ணட்டும்டா, விடு. ஏண்டி எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா ஏன் குடும்பத்து மேலேயே கை வச்சிருப்ப? விடுங்க. ஐயோ அக்கா விடு. வலிக்குது. விடு. யாராவது வாங்க. ஐயோ வாயை மூடு. விடுங்க. உனக்கு அக்கா அக்கா விடுங்க. அக்கா ஐயோ விஜய் விடுங்க. விடு அவள. இவன் இருக்கிறத பார்த்தா உண்மையிலேயே கொன்றுவா போலயே. ஏய் விடு. ஐயோ விடுறி. சொன்னா கேளுடி. விடு அவள. விஜய் விடுங்க.